ஹாய்டா, வெல்கம் டு மூச்சு மணி ஃபேன்ஃபிக்ஸ். நான் உங்கள் ஃபேரி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜிகுக்கான ஒரு ஒன் ஷர்ட் தான். ஸோ மிஸ்டர் சிண்டெல்லா நான் ரொம்ப நாளாக போடணும்னு நினச்ச ஸ்டோரி. ஸோ இது ஒரு பர்த்டே விஷ் தான்டா. ஸோ என்னோடய ஃபேவரட் சிஸ்டர் எனக்கு வந்து கியூட்டிஃபை என்னோடய நிலாச்செல்லம். ஸோ அவள் தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ இப்போது ரீசெண்ட்லி ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். ஸோ அவளோட பர்த்டே இன்றைக்கி அவளுக்கு சர்ப்ரைஸாக போடலான்ட்டு. ஸோ எல்லோரும் மறக்காமல் அவளுக்கு வந்து விஷ் பண்ணிடுங்க. ஸோ நிலாமா, உனக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நினைக்கிறேன். OT7 வச்சு ட்ரை பண்ணிருக்கேன். நீ ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டிருக்க OT7 வச்சு ஸ்டோரி போடுங்க சிஸ்டர்ன்ட்டு. நான் ட்ரை பண்ணுறேன். இது உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பர்த்டேயில் நீ வந்து ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக இதை கேட்கணுன்னு நினைக்கிறேன். சிரிச்சுட்டே இருக்கணும் எப்போவுமே. உன் இன்னசென்ஸ் சொல்லும் கூட ரொம்ப ஹாப்பியாக எப்போவுமே பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு மற்றவங்களுக்காக அவங்கள ஸ்மைல் பண்ண வச்சுட்டே இருக்க. ஸோ அதே மாதிரி இருக்கணும். இந்த காட் வந்து உனக்கு எல்லா ஹாப்பினஸும் கொடுக்கணுன்னு நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் நம்மளோட இந்த க்யூட்டான பாண்டிங் வந்து லைஃப் லாங் கிடைக்கும்னு நம்புகிறேன். ஸோ மிஸ் யூ. இந்த ஸ்டோரி உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். சராங்கியோ, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நிலாமா, வாங்கடா இப்போ ஸ்டோரியில் போடா. ஸோ ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் இப்போ ஒரு நார்மல் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஹவுஸ் தான் காட்டிகிட்ருக்காங்க. அந்த ஹவுஸோட பால்கனி ஒரு மார்னிங் ஒரு 6 ஏர்லி மார்னிங் இருக்கும். ஸோ சன் வந்து ரைஸ் ஆன டைம். அந்த ரைஸ் ஆன டைமில் வந்து பால்கனி, அந்த அப்பார்ட்மெண்ட் பால்கனிக்கு ஆப்போசிட்லலாம் இருக்கும் இல்லையா. ஸோ நிறைய ஃப்ளாட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அங்கே இருக்க அந்த பால்கனிக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு 2-3 கைஸ்லாம் வந்து அப்படியே அங்கே இருக்க அந்த டைமிங் அலாரம் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சு. அவங்கெல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு மாதிரி அவங்களுடைய அந்த ஜிம் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக பால்கனி வராங்க. ஸோ இப்போது அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பால்கனி தான் காட்டுறாங்க. ஸோ அந்த காரிடோரில் ஒரு பர்சன் அவரோட பேக் டோரை அப்படியே அவர் ரூமோட டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அவ்வளோ அழகாக அவ்வளோ ஒரு மாதிரி ஹேண்ட்ஸமாக வெளியே வராங்க. ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கார் அவர் பார்க்கவே. ஸோ அவர் வந்து ஒரு நார்மலாக ட்ரைன் பண்ணுற மாதிரி ஒரு கட் பனியன் ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் போட்டிருக்காரு. அதுலேயும் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார். ஸோ அப்படியே வெளியே வந்துட்டு அங்கே இருக்க அந்த சன்செட்டை பார்த்துட்டே ஒரு மாதிரி வார்ம் அப் பண்ணிட்டுருக்காரு. இந்த சைடு அந்த 4th பில்டிங்கில் இருப்பார். ஸோ அந்த 4th பில்டிங் ஈக்குவலாக ஆப்போசிட்டில் இருக்க ஒரு 4 ஃப்ளாட்டில் இருக்க பர்சன்ஸ் அப்படியே அலாரம்லாம் வச்சு அந்த டைமுக்கு அப்படியே என்ட்ரன்ஸ் ஆகுறாங்க. ஸோ இந்த சைடு இருக்க அந்த அப்பார்ட்மெண்ட்டை தான் பார்க்குறாங்க. ஸோ ரவுண்டாக இருக்கும் அந்த பில்டிங். அப்படியே பார்த்துட்டு அப்படியே அவங்களோட ஃபேஸில் அப்படியே அவ்வளோ ஒரு மாதிரி பிரைட்டான ஸ்மைல். அப்பாடி வெளியே வந்துட்டான், சீக்கிரமாக கரெக்ட் டைமுக்கு வந்துட்டு அப்படின்ட்டு திரும்பி பார்க்க ஒருத்தர் அப்படியே இவங்களை திரும்பி பார்த்தார், வந்துட்டானா அப்படின்ற மாதிரி. இந்த சைடு அந்த பர்சன் யாரையுமே கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு அப்படியே சன்ரைஸை பார்த்துட்டு ஒரு மாதிரி நல்லா வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அது வேற நம்ம ஜிம்மன் தான். ஸோ அப்படி வார்ம் அப் பண்ணிட்டுருக்காரு. ஜிம்மனை பற்றி சொல்லணுன்னா அவர் வந்து இந்த கேர்ளே வந்து பொறாமைப்படுற அழகுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பெண்களே கண்டு பொறாமைப்படும் அழகு, அந்த மாதிரி நம்ம ஜிம்மன் ரொம்ப ப்ரிட்டியாக இருப்பார். ஒரு கேர்ள் அவர் பக்கத்தில் நின்னா கூட தோற்றுரும். ஸோ பாய்ஸ்க்கே கன்ஃபியூஷன் ஆகுற அளவுக்கு ஒரு பியூட்டி. ஸோ அவருக்கு அவ்வளோ அழகு. ஸோ அந்த பர்சன்ஸ் எல்லாருமே அப்படியே ஜிம்மனை ஆண்டு பார்த்துட்டே அப்படியே நின்றுட்டுருக்காங்க ஜிம்மின் வார்ம் அப் பண்ணுறத. ஜிம்மின் அப்போ தான் அவரோட வார்ம் அப்லாம் முடிச்சுட்டு அப்படியே அவரோட காஃபி எடுத்துகிட்டு அப்படியே வந்து அந்த பால்கனியில் நின்று சும்மா வியூ பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்க எல்லாமே சும்மா ஆக்டிங் போட்டுட்ருக்காங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் எப்படி வலிறானுங்க பார் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு அவர் பாட்டுக்கு அவரோட காஃபியை குடிச்சிட்டு ஸ்மோக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டாங்க. இந்த சைடு ஜிம்மன் அவரை ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவரோட சாங் ஒன்று ப்ளே பண்ணிவிட்டு அவரோட ரூமில் ரொம்ப அழகாக ரொம்ப பிரிஸ்காக அவருடைய அந்த மார்னிங் ரொட்டீன் பண்ணிவிட்டு அவர் ரெடி ஆகிட்டுருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு ரொம்ப ஸ்டைலிஷான, ஸோ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ட்ரெஸ்ஸு. ஒயிட் அண்ட் பிளாக்ல ஒரு ஜாக்கெட், அதுக்கப்புறம் ஒரு பிளாக் கலர் ஜீன் போட்டிருக்காரு. ஸோ அவரோட பேக் எடுத்துகிட்டு அப்படியே கீழே இறங்கி வராரு. அவரோட ஹேரெல்லாம் ஒரு மாதிரி அவ்வளோ அழகாக ஃப்ளிப் பண்ணிகிட்டே படிக்கட்டுலேருந்து இறங்கி வராரு. என் சைடு கீழே ஜிம்மனோட அம்மா அப்பா தான். ஸோ அவங்க ஃபுட் எடுத்துகிட்ருக்காங்க. ஜிம்மன் என்னன்ற மாதிரி பார்க்க,
பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போட அப்படின்னு சொல்ல, மா டைம் ஆகுது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க, சரி டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமனும் அங்கே இருக்க அவங்க அப்பா கூட உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டாரு. ஸோ ஜிமன் அவங்க அம்மா அப்பாவுக்கு 2 பேருக்குமே பாய் சொல்கிறாங்க. ஸோ அவங்க அம்மா அப்பாவுக்கும் ரொம்ப ஹாப்பி. ஜிமன் எப்போவுமே பிரிஸ்காக ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கே இருக்கவங்கள ஹாப்பியாக வச்சுப்பார். ஸோ அப்படியே அவங்க அம்மா அப்பா ஒரு வார்ம் ஹக் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க. ஸோ இந்த சைடு அவர் பாட்டுக்கு லிஃப்ட்டில் வந்துட்டுருக்காரு. ஸோ ஜிமன் வந்து அவரோட லிஃப்ட்டில் ஏறும்போதே அவங்க வீட்டில் இருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு லிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணும்போதே ஆல்ரெடி அந்த லிஃப்ட்டில் வந்து ஒரு 2 பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் ஒரு பர்சன் அவரோட கூலிங் கிளாஸை ஒரு மாதிரி கலட்டிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க ஜிமனை. ஸோ இன்னொரு பர்சன் வந்து அப்படியே ஜிம்மனை கண்டுக்கல, அவர் பாட்டுக்கு கேஷுவலாக நின்றுட்டுருக்காரு. பட் லைட்டான ஐஸில் பார்த்துட்ருக்காரு. ஜிம்மன் அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காங்க, டைம் ஆகுதுன்ற மாதிரி வாட்சை பார்த்துட்டு. இந்த சைடு ஒரு பர்சன் ஜிம்மனை பார்த்துட்டு இருந்தாங்களே, அவர் அப்படியே வாவ் நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவரோட ஃப்ளோரும் வந்துடுது. ஸோ அவர் வந்து 2nd ஃப்ளோர்லேயே ரீச் ஆகிட்டாரு. ஸோ இந்த சைடு நம்ம ஜிம்மன் அண்ட் அதுக்கு ஆப்போசிட்டில் வேறு ஒரு பர்சன் நின்றுட்டுருக்காங்க. அவரும் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக அப்படி இருக்கார். ஸோ அப்படியே நம்ம ஜிம்மன் பார்த்துட்ருக்காரு. இந்த சைடு அந்த பர்சனும் ஜிம்மனை பார்த்துட்டு நல்லா தாயா இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்க. இந்த சைடு ஜிம்மனோட மொபைல் வந்து ரிங் அடிக்குது. ஸோ அப்படியே ஜிம்மன் ஒரு ஃபோனில் எடுத்துகிட்டு சொல்கிறாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இந்த சைடு அந்த பர்சன் நினச்சேன் இவெல்லாம் திருந்தவே மாட்டான், பார்க்க தான் ஆள் இப்படி இப்படின்ற மாதிரி புலம்பிட்டு ஒரு மாதிரி ஒரு கேவலமான ஒரு லுக் விட்டுறாரு. இந்த சைடு ஜிம்மன் தான், என்ன லுக்கு இப்போ அந்த சைடு அப்படின்ற மாதிரி ஜிம்மன் அங்கேருந்து வந்துடுறாரு. ஸோ அந்த பர்சன் அவரோட பைக் எடுத்துகிட்டு அப்படியே ஜிம்மன் ஒரு லுக் விட்டுட்டு போயிடுறாரு. ஸோ ஜிம்மனும் அவரோட பைக் எடுத்துகிட்டு வர்றாரு. ஸோ ஜிம்மன் கூட ட்ராவல் பண்ணிருக்க பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான். ஸோ ஜங்குக்கும் ஜிம்மனும் சேம் காலேஜ். ஜிம்மனோட கிளாஸ்மேட் தான் ஜங்குக்கும். ஸோ அவங்க 2 பேருமே ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் ஆப்போசிட் வீடு தான். ஸோ நம்ம ஜிம்மினுக்கும் ஜங்குக்கும் ஆகவே ஆகாது. அவங்க 2 பேரோட அப்பா ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் அந்த ஃப்ளாட்க்கு வந்திருப்பாங்க. ஸோ ஜிம்மினோட அப்பாவோட ஒர்க்காக தான் அந்த ஃப்ளாட்க்கு வந்திருப்பாங்க. ஜேகேயோட அப்பாவும் அப்படி தான். ஸோ ஜேகேயோட வீடும் ஜிம்மனோட வீடும் ஆப்போசிட் வீடு. அண்ட் ஜிம்மன் ஃபேமிலிக்கும் ஜேகே ஃபேமிலிக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப். ஆனால் இவனுங்க 2 பேருக்கும் ஆகாது, சேம் காலேஜ் அப்படின்றதால ஒன்றா தான் சேர்த்துருப்பாங்க. ஜேகேயோட அப்பா சொன்னதுக்கப்புறம் 2 பேரையும் ஒரே காலேஜ்லேயே சேர்த்துருப்பாங்க. ஸோ அதுதான் இப்போ ஜங்குக்கு அப்படி பார்த்துட்டு இவனெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு கேஷுவலாக போயிடுறாரு. ஃப்ரெண்ட்ஸில் வருது. ஸோ பேக்கில் நம்ம ஜேகே தான், அவர் பாட்டுக்கு ரொம்ப கேஷுவலாக கூலிங் கிளாஸ் போட்டு அவரோட பைக் ஓட்டிகிட்டு வர்றாரு. அவர் எப்படி இருக்காருன்னா ஒரு நார்மல் ஒயிட் ஷர்ட்டு, அவர் நீஸ் வரைக்கும் ஃபோல்டு பண்ணியிருக்காரு. அவரோட கையிலலாம் டேட்டூஸ் இருக்குது. ஸோ நம்ம ஜேகே அவர் வந்து இன் பண்ணலை. ஸோ அவர் வந்து இன் பண்ணலை, அவரோட ஷர்ட்டை ஒரு மாதிரி பாதி இன் பண்ணி பாதி வந்து இன் பண்ணாமல் இருக்குது. அவர் ஒரு பிளாக் ஜீன் போட்டிருக்காரு, ரொம்ப அழகாக அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார். லிட்டில் லாங் ஹேரோட அவர் நெக்கில் வந்து ஒரு செயின் போட்டிருக்காரு. ஸோ அவர் வந்து அந்த பைக்கில் வரும்போது ரொம்ப அழகாக இருக்குது, அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ அவர் வந்து ஜிம்மனுக்கு பின்னாடி போயிட்டுருக்காரு, ரொம்ப கேஷுவலாக போயிட்டுருக்காரு. ஸோ ஜிம்மன் தான் இந்த சைடு நம்ம ஜிம்மன் தான். அவரோட பைக் வந்து காலேஜோட டோர் என்ட்ரன்ஸில் அப்படியே போகும்போதே அங்கே இருக்க கேர்ள்ஸு பாய்ஸ் எல்லாருமே ஜிம்மனை பார்த்துட்ருக்காங்க. எல்லோரும் ஜிம்மனுக்கு வந்து ஹாய் சொல்லிகிட்ருக்காங்க. ஜிம்மனும் அவரோட பைக்கை வந்து லைட்டாக ஸ்லோ பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டுருக்காங்க. அங்கே கேர்ள்ஸும் வந்து ஜிம்மன் கிட்ட ஒரு மாதிரி அப்படியே வலிக்கிறது. ஜிம்மன் எல்லாருக்கிட்டேயும் வந்து ஒரு மாதிரி ஃப்ளோட்டியாக தான் இருப்பார். ஸோ எல்லாருக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி தான், யார் வந்தாலும் என்னோடய லவ் உங்களுக்கு கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து ஒரு ஃப்ளோட்டி பர்சன். ஸோ ஜிம்மன் அப்படியே என்ட்ரன்ஸ் ஆகவே அந்த பைக்கு முன்னாடி ஒரு கேர்ள் வந்து நிற்கிறான் ஜிம்மன் கிட்ட. ஸோ வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிற ஜிம்மனோட ஜூனியர் கேர்ள் தான். அப்படியே வரா, ஜிம்மன் கிட்ட ஷை ஆகிட்டு ஜிம்மன் ஒரு பைக்கை லைட்டாக நிறுத்திட்டு பார்த்து அப்புறம் பைக்குக்கோ எனக்கோ சேர்ந்து சேதாரம் இருக்கும்ல அப்படின்ற மாதிரி அந்த கேர்ளை பார்த்து ஒரு மாதிரி ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்க. ஜிம்மன் நீங்கள் ரொம்ப நாட்டியாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டுருக்கு. மார்னிங்கே என்ன ஒரு வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அந்த கேர்ள்கிட்ட ஒரு மாதிரி கடலை போட இந்த சைடு அந்த கேர்ளை இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனுக்கு வந்து அவளுடைய ரெட் ரோஸும் அவருக்கு வந்து ஒரு சாக்லேட்டோ கொடுக்குது. அந்த சைடு எப்போவுமே மறக்காமல் செய்கிறேன், தேங்க்யூ ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ளோட சீக்ஸ்லேயே அந்த ரோஸை வச்சு ஒரு மாதிரி டேப் பண்ணுறாங்க. இந்த சைடு சில கேர்ள்ஸுக்குலாம் அப்படியே காண்டாகுது.
இந்த சைடு அந்த கேர்ளை ஒரு மாதிரி அவர் சீக்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பிங்க் ஆகிட்டு அப்படியே ஓடிடுற பூங்க ஜிம்மன் அப்படின்ற மாதிரி. இந்த சைடு நம்ம ஜிம்மன் அதை ரெண்டுத்தையும் வாங்கிட்டு அப்படியே அவரோட பைக்கை வந்து பார்க்கிங்கில் போடுறாரு. ஸோ பின்னாடி வர ஜேகேக்கா இவனெல்லாம் திருத்தவே முடியாது, ஏன் தான் இவளுங்க இப்படி வளையிறாளுங்களோ அப்படின்ற மாதிரி ஜிம்மன் ஜங்குக்கும் அப்படியே பார்த்து முறைச்சிட்டு அவரோட பக்கத்தில் தான் பைக்கை வந்து பார்க் பண்ணுறாங்க. ஸோ 2 பேருமே சேமாக இறங்கிட்டு அவங்க நடந்து வந்துட்டுருக்காங்க. இந்த சைடு ஜிம்மன் அவரோட பார்க்கிங்லேருந்து வரும்போது ஜிம்மன் கிட்ட ஒரு பர்சன் அவரோட ஷோல்டரில் ஒரு மாதிரி ஹேண்ட்ஸை போடுறாங்க. ஜிம்மன் யாருன்னு பார்த்தா அங்கே நம்ம தேயாங் தான். டேய் மச்சா அப்போ வந்தேன் அப்படின்ற மாதிரி. டேய் இப்போ தாண்டா வர, நீ எப்போ வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை, ஏன் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். எனக்கு எங்கள் அப்பா தான் என்னை கூப்பிட்டு வந்து விட்டு போனோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கிளம்பி போயிட்டுருக்காங்க. இந்த சைடு ஜிம்மன் வந்து அவருடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சீனியர் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டை ஒரு மாதிரி க்ராஸ் பண்ணுறாங்க. அங்கே வந்து ஒரு செட் ஆஃப் பாய்ஸ் இருக்காங்க, ஒரு 4 பாய்ஸ் இருக்காங்க அந்த கேங்கில். ஸோ ஜிம்மன் வந்து நம்ம தேயாங்கிட்ட பேசிகிட்டே அப்படி போகிறாரு. இது நம்ம தேயாங்க்கும் ஜிம்மனுக்கும் பின்னாடி அந்த கேங் இருக்குள்ள பாய் கேங்கு, அவங்க அப்படியே வந்து ஜிம்மனை கூப்பிட்றாங்க. ஜிம்மன் அதுலேருந்து ஒரு பர்சன் வந்து ஜிம்மனை கூப்பிடுறாங்க. ஜிம்மன் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. செல்ஃபி எங்கே ஆளை பார்க்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை பார்த்து கேட்க ஜிம்மன் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த பர்சன் கிட்டே போகிறாங்க. ஸோ அங்கே இருக்க அந்த 3 பாய்ஸும் அப்படியே லைட்டாக விலகி நிற்கிறாங்க. ஏன்னா அவனுங்க சீனியர், ஸோ அவங்களுக்கோட லீடர் தான் அந்த பர்சன். ஸோ அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஆரம் தான். ஸோ அவங்க கூட இருக்கிறது ஆரமோட கிளாஸ்மேட்ஸ். அப்படியே லைட்டாக விலகுறாங்க. இந்த சைடு நம்ம ஜிம்மன் தான் ஆரம் கிட்டே போயிட்டு அவர் கையில் அந்த கேர்ள் ஒரு ரோஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ரோஸ் அப்படியே அவர்கிட்ட நீட்டுறாங்க. சீனியர் என்ன மார்னிங்கே வந்துட்டிங்க போல் அப்படின்ற மாதிரி. இந்த சைடு நம்ம ஆரம் தான் ஜிம்மனை பார்த்துட்டு அந்த ஒரு மாதிரி டிம்பிள் ஸ்மைல் பண்ணுறாங்க. சீனியர் நீங்கள் இப்படி ஸ்மைல் பண்ணிங்கன்னா அப்புறம் உங்கள் குழி அந்த சீக்ஸில் இருக்க அந்த குழியில் நானே சறுக்கி விழுந்துருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃப்ளோட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சைடு நம்ம ஆரம் தான் ஒரு மாதிரி ஜிம்மனோட ஹேரை ஒரு மாதிரி கிராஸ் பண்ணி கொடுத்துட்டு, நீ இன்னும் கூட திருந்தலை ஜிம்மன், டெய்லி என்கிட்ட ஃப்ளோட் பண்ணாமல் திருந்தவே மாட்டேல அப்படின்ற மாதிரி சொல்ல, சீனியர் லைஃப் ரொம்ப ஷார்ட், இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிவிட்டு போயிடணும். சைட் அடிக்கிறதுலாம் தப்பே இல்லை தெரியுமா, நான் கூட தான் சொல்கிறேன். எனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எனக்கு நீங்கள் வந்து ஓகே சொன்னீங்கன்னா நம்ம 2 பேரும் கமிட் ஆகிட்டு நம்பர் 1 கப்பெல்லாம் இங்கே சுற்றலான்னுட்டு கிக்க மாட்டுறீங்களே அப்படின்ற மாதிரி ஜிம்மனுடைய அவர்கிட்ட வந்து ஃப்ளோட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சைடு ஜிம்மனுக்கு பின்னாடி ஒரு பர்சன் அவரோட ஷோல்டரை பேட் பண்ணேன். நம்ம சேங் தான் நினச்சிட்டு டே இருடா சின்சியராக பேசிகிட்ருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே நம்ம ஜின் தான். ஸோ ஜின் வேறு யாரும் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட் தான். நம்ம ஜின் திரும்பி பார்த்துட்டு ஜிம்மன் தான், அதுக்குள்ளே வந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி ஜிம்னை பார்த்து கேட்க, இந்த சைட் ஜின் அவரோட ஹேண்ட்ஸை ஒரு மாதிரி டைப் பண்ணிவிட்டு ஜிம்னை பார்த்து முறைக்கிறான். இந்த சைடு ஆரம் தான், எப்படியா கண்டுபிடிச்சி வந்துடுறான்டா இவன் என்கிட்ட பேசும்போது மட்டும் அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு நின்றுட்டுருக்கான். இது சைட் ஜின், ஸோ நான் இங்கே இல்லைன்னா நீ வந்துடுவேன் உன் வேலையை காட்டுறதுக்கு அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். இந்த சைடு ஆரம், இல்லை நான் தாண்டா கூப்பிட்டேன், ஏதாச்சும் நோட்ஸ் கேட்க தேவைப்படுமான்ட்டு கேட்க அப்படின்னு சொல்கிறேன். இங்கே பாரு ஆரம், நீ வாய மூடு, நீங்கள் 2 பேர் எப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல. இந்த சைடு நம்ம ஜிம்மன் தான் ஸ்மைல் பண்ணிவிட்டு, தெரியும் இல்லை டார்லிங், அப்போ எதுக்கு கோவப்பட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்கிட்ட போயிட்டு ஒரு ஃப்ளோட் போட. இந்த சைடு ஆரம்பிக்கும் வருது ஜிம்மன் அப்படின்னுட்டுருக்க. ஸோ இவங்களோட அந்த ஜெலசிஸை பார்த்துக்கிட்டே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க. இந்த சைடு நம்ம ஜின் தான், நான் ஒன்றும் உனக்கு டார்லிங் கிடையாது, இங்கேருந்து ஓடி போயிரு, இல்லைன்னு நினச்சிக்க மண்டியை பேத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர்கிட்ட வந்து செல்லமாக சண்டை போட்டுட்ருக்கேன். இந்த சைடு பின்னாலேருந்து நம்ம தேயாங் தான், டேய் வாடா டைம் ஆகுதுடா கிளாஸ்க்கு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு. ஸோ இந்த சைடு நம்ம ஜின் தான், கிளாஸ்க்கு டைம் ஆகுது ஆனால் இங்கே நின்று நீ ஃப்ளோட் பண்ணிகிட்ருக்க ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹேண்டை டைப் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி முறைச்சிட்ருக்காரு. ஸோ நம்ம ஜிம்மனோட சீனியர் தான் ஜின், ஓகேவா. நம்ம ஸோ 2 பேருமே வந்து கிளாஸ்மேட், ஆனால் அவங்க 2 பேருமே 2 இயர்ஸாக லவ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்க வந்து பாய் ஃப்ரெண்ட்ஸ். இது ஜிம்மனுக்கும் தெரியும், பட் அவருக்கு ஆரம் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ஒரு மாதிரி கேரிங்கான பர்சன், ரொம்ப ஜோலாக பழகுவார். அண்ட் ஜின்னை வெறுப்பேற்றுறது ஜிம்மனுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதுதான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜின் சொல்லிகிட்ருக்க, ஜிம்லாம் நீங்கள் எனக்கு நோட்ஸ் கொடுத்தா சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல. இந்த சைடு நம்ம ஜின் தான்,
இந்த வாட்டி உனக்கு நோட்ஸ் எல்லாம் கிடையாது, நீ ஃபெயில் ஆகாதாண்டா போகிற அப்படின்ற மாதிரி சொல்ல. ஓகே எனக்கு நோ ப்ராப்ளம், அதுக்கு தான் இருக்காங்களே என்னோட ஹோபி அப்படின்ட்டு அங்கேருந்து நக்கிறேன். இவனெல்லாம் திருத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு லாங் ப்ரீத் இழுத்து விட்டு நம்ம ஆரம்ப பார்த்து முறைன்னு முறைக்கிறாங்க. ஆரம் ஒரு மாதிரி அக்கோட ஸ்மைல் பண்ணிட்டு சின்ன அப்படின்னுட்டுருக்க, ஓடி போயிடுறேன் அவனை என் பக்கத்தில் வந்து இதை கொண்டு அடிப்பேனே தெரியாது அப்படின்ற மாதிரி முறைக்க. அவன் சும்மா ஃபன் பண்ணுறான்டா, இது ஃபன்னு. எப்போ பாரு அவன் கூட சேர்ந்துட்டு ஃப்ளோட் பண்ணிவிட்டு கேட்டால் அவன் உன் கூட ஃபன் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கல ஓரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அவங்க வந்து முட்டிக்கிறாங்க. இந்த சைடு ஜிமன் தான் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு டாம் அண்ட் ஜெரி கப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்காரு. இந்த சைடு நம்ம தேயாங்க, ஏன்டா எப்போ பாரு அவங்க 2 பேருக்குள்ளே சண்டையை மாட்டிட்டு வர அப்படின்னு. அதெல்லாம் ஒரு ஜாலி தேயாங்கா பாரு, ஆரம்புக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஆஸ் அவர் ஜாலியாக கேஷுவலாக என்கிட்ட பழகிறாரு. ஆனால் ஜின்னுக்கு அவரோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறதுல ஒரு பொசசிவ், அதெல்லாம் ஒரு தனி ஃபீல், என்ஜாய் பண்ணாதான் தெரியும். அது மாதிரி வெறுப்பேற்றி பார்த்தா எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். இந்த சைடு நம்ம தேயாங் தான், அதுவும் சரிதான், ஆனால் ஜிமன் எல்லார்கிட்டையும் ஃப்ளோட் பண்ணுறேன், என்கிட்டையும் ஃப்ளோட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்க. அப்படி ஜிமன் அவரோட ஷோல்டர்லேருந்து ஹேண்ட்ஸ் எடுத்து விட்டு தேயாங்க மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு பார்வை பார்த்துட்டு, அதுக்கெல்லாம் நீ செட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். டேய் நான் ஃப்ரெண்டுடா அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன், அதனால தான் சொல்கிறேன் அதுக்கெல்லாம் நீ செட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். என் ஜெட் பேக்கில் வர நம்ம ஜேகே தான் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே முறைச்சிட்டு தான் வராரு. இந்த சைடு நம்ம ஜிமன் அப்படியே க்ராஸ் பண்ணிவிட்டு அவரோட கிளாஸ்க்கு தான் போகிறாரு. ஸோ கிளாஸ்க்கு போனால் இப்போது நம்ம ஜிமன் அண்ட் தியாங் அண்ட் அவருக்கு பக்கத்தில் தான் ஜேகே வந்து ஆப்போசிட்டில் இன்னொரு அதே லைனில் வந்து பக்கத்து பெஞ்ச், ஸோ அங்கே உட்காந்துட்ருக்காரு. ஸோ சென்டரில் நம்ம தேயாங் இருக்கார், லாஸ்ட்டில் நம்ம ஜிமன், இந்த சைடு நம்ம ஜேகே அவர் கிளாஸை வந்து கவனிச்சிட்ருக்காரு. ஸோ அவர் வந்து நம்பர் 1 ஸ்டூடெண்ட், ஜிமன் வந்து ஒரு ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட், தேயாங்கும் ஜிமனும் வந்து ஒரு ஆவரேஜாக பாஸ் ஆகிடுவாங்க அந்த மாதிரி ஸ்டூடெண்ட். ஆனால் ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இப்போது கிளாஸ்குள்ளே தான் ஒரு சார் என்ட்ராகிறாங்க. அவர் பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி ஹேண்ட்ஸமாக ஒரு மாதிரி ஸ்மைல், அவர் வந்து கம்மி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவருக்கு எல்லாேருக்கும் ஒரு மாதிரி குட் மார்னிங் சொல்லிவிட்டு அப்படியே உள்ளே வராரு. ஸோ எல்லாருமே எழுந்திரிச்சு அவருக்கு விஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமனும் அவருக்கு விஷ் பண்ண எல்லாரையும் பார்த்துட்டு ஜிமனையும் பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு உட்கார சொல்கிறாரு. ஸோ எல்லோரும் அவங்கவுங்க அசைன்மெண்ட் எடுத்து வைங்க, முடிச்சுட்டு வந்துட்டிங்களான்னு சொல்லிகிட்ருக்க. இந்த சைடு நம்ம எல்லாருமே வச்சிடுறாங்க. ஜிமன் வந்து அவரோட அசைன்மெண்ட்டை வைக்கவே இல்லை. ஜிமன் அந்த சார் அப்படியே நோட் பண்ணுறாங்க, என்ன ஜிமன் அசைன்மெண்ட்டை வைக்கல அப்படின்ற மாதிரி. சார் கொண்டு வர மறந்துட்டேன், நாளைக்கு கன்ஃபார்மாக சப்மிட் பண்ணிடுறேன் அப்படின்னும்போது நம்ம அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜுகா தான். ஸோ ஜிமனை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிமன் இதுக்கப்புறம் மறக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டே அவர் வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ ஜிமன் ஒரு மாதிரி அவருடைய ஸ்மைலை காட்டிட்டு அப்படியே உட்காடுறாங்க. இன்சைட் நம்ம தேயாங் தான் ஜிமனை பார்த்து முறைன்னு முறைக்கிறாங்க, என்னடா அப்படின்ற மாதிரி. அது ஏன்டா அந்த ஆள் என்னை பார்த்தா மட்டும் கடுக்கடுக்கடுன்றான், உன்னை பார்த்தா மட்டும் எப்போ பாரு என்னமோ பசை போட்டு வெட்டின மாதிரி பல்லைன்னு காட்டுறான் அப்படின்ற மாதிரி கேட்க. எனக்கு தெரியலையே, ஒரு வேளை சாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ என்னமோ, இது சாருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க. அவர் என் வீட்டை ஆப்போசிட்டில் தாண்டா இருக்கார், என்னோட பில்டிங் தாண்டா அப்படின்னுட்டு இருக்க. அது எனக்கு தெரியும், அதுக்காக ஆமாம் நான் வந்து அப்பப்போ அவர்கிட்ட போய் நீ வந்து அப்பப்போ அவர்கிட்ட போய் எங்கள் அம்மா ஃபுட்டு கொடுக்கோண்டா, அதை போய் கொண்டு கொடுத்தோண்டு வரேன்டா, அதனால தான்டா அப்படின்னு சொல்ல. ஷபா நீ எனக்கு தெரியுமே அவர் தான் அங்கே இருக்காருன்ட்டு, அதுக்கு தான் நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வர்றது, அவர் சைட் அடிக்க அப்படின்ற மாதிரி தேயாங்க சொல்ல. நீ அதுக்கு தான் அங்கே வர, என்னை பார்க்க வரலன்னு தான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மனும் அப்படி பேசிகிட்ருக்காரு. இந்த சைடு இவங்க பேசுறதெல்லாம் காதில் விழுது. இந்த சைடு ஜேகே அவருடைய அந்த பெஞ்சில் அந்த பேனாவை வச்சு ஒரு மாதிரி குத்திட்டுருக்காரு. நம்ம தேயாங்க தான் திரும்பி பார்த்துட்டு, ஆமாம் ஜங்கு எதுக்கு அந்த பேனாவை இவ்வளோ கொடுமை பண்ணிட்டுருக்க, உனக்கு எழுதி இஷ்டம்லானா கொடுத்துறேன் அப்படின்னுட்டு இருக்க. இந்த சைடு தேயம் உன் வேலையை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ரூடாக பேச. இந்த சைடு இவன் மட்டும் ஏன்டா அப்போ பாரு கஞ்சி தண்ணி போட்டு அயன் பண்ண மாதிரி வெறப்பாவே சுற்றுறான், எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இவ்வளோ வந்து சின்சியராக படித்து இவன் என்னத்தை சாதிக்க போகிறான் அப்படின்ட்டு இருக்க. ஜிமனும் தெரியலடா அப்போ பாரு சிஐடி ஆஃபீஸர் மாதிரி உருனேகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கேன். சரி வீடு, அவனுக்கு வர ஃப்யூச்சர் ஃபியான்சி தான் ரொம்ப பாவம் போல் அப்படின்னுட்டு இருக்க.
அதை பற்றி நமக்கு என்ன கவலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனும் ஒரு மாதிரி கேஷுவலாக ஜேகே ஒரு லுக் விடுறான். ஜங்குக்கும் சேம் டைம் ஜிம்மனும் ஒரு லுக் விடுறாரு. 2 பேரும் லைட்டாக முறைச்சிட்டு அப்படியே திரும்பிக்கிறாங்க. ஸோ அவங்களோட கிளாஸும் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. இந்த சைடு ஜிம்மனும் அவரை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ண, நம்ம சுகாவும் ஜிம்மனை பார்த்துட்டு ஒரு பாக்ஸி ஸ்மைல் பண்ணிட்டு போகிறாரு. இந்த சைடு என்ன டி அந்த ஆள் சிரிச்சா நல்லா இருக்குது, ஆனால் உன்னை பார்த்து சிரிக்கும் போது தான் எனக்கு வயிற்றுச்சலாக இருக்குது. நான் போகிற போக்க பார்த்தா அவனும் பின்னாடி வளர்ந்துருவான் போல். டி இப்பெல்லாம் நினைக்காத, அவர் வந்து சார். ஸோ நமக்கு ரெஸ்பெக்ட் இருக்குடா தேங்க. நான்லாம் நம்ம சீனியரோட ஃப்ளர்ட் பண்ணுறதோட நிறுத்திக்கலாம். ஏன்னா வீட்டாண்டே இருக்கார், அவர் எங்கள் அம்மா அப்பாட்ட போட்டு கொடுத்தாருன்னா சொல்லி முடிஞ்சு போகும் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்லிகிட்ருக்கேன். அது வரைக்கும் நான் சேஃப் அப்படின்னுட்டுருக்காரு தேயாங்க. இந்த சைடு அப்படியே அவனுங்க கேன்டீன் தான் வந்துட்டுருக்கானுங்க. ஸோ கேன்டீன் வரும்போதே அங்கே வந்து 3rd இயர்ஸ் படிக்கிற சீனியர்ஸ்லாம் இருக்காங்க. அங்கே ஒரு 2 பாய்ஸஸ் நின்றுட்டுருக்காங்க. ஷோல்டர் மேலே ஹேண்ட்ஸ் போட்டு ஒரு பர்சன் வந்து அங்கே இருக்க டீ கிட்ட நின்று அவர் பாட்டுக்கு பேசிகிட்ருக்காரு, இன்னொருத்தர் கேட்டுருக்காரு. ஸோ நம்ம தேயாங்கோ ஜிம்மனை வந்துட்டுருக்காங்க. ஸோ ஜிம்மன் எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாச்சும் வாங்கி கொடு அப்படின்னுட்டுருக்க. ஜிம்மன் சரி அல்லையாத வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ ஜிம்மனோட ஹேண்ட்ஸை ஒரு மாதிரி பிடிச்சி பக்கத்தில் நிற்க வைக்கிறாங்க ஒரு பர்சன். ஜிம்மன் ஒரு மாதிரி நிமிர்ந்து பார்க்குறாங்க. அவரோட ஷோல்டரில் ஒரு மாதிரி ஹேண்ட்ஸை மட்டும் கொடுத்த மாதிரி அவர் ஃபேஸ் கிட்ட வச்சுட்டு என்ன செல்லம் கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்க இன்சைட் ஜிம்மன் தான் ஒரு மாதிரி அழகாக க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இங்கே தான் நம்ம தேயாங் தான் ஜிம்மனை காணோன்னு தெரினா பார்த்தா அந்த ட்ரீ கிட்ட 2 பர்சன் நின்றுட்டுருப்பாங்களே, அந்த ட்ரீ பக்கத்தில் இருக்க ஒரு பர்சன் பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு. நம்ம தேயாங்கோ ஜிம்மன் சொல்லாமல் கொள்ளாமல் எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வர இந்த சைடு நம்ம ஹோபி தான். ஸோ ஹோபியை பார்த்ததும் நம்ம ஹோபிக்கு ஆப்போசிட்டில் வந்து ஆல்ரெடி எங்கள் ஹோபியோட பாய் ஃப்ரெண்ட் நின்றுட்டுருப்பாங்க. ஸோ அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம சானும் அப்படியே கையை ஒரு மாதிரி கட்டிக்கிட்டு 2 பேரையும் பார்த்து முறைச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. இந்த சைடு நம்ம ஹோபி தான் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஜிம்மனை கூப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காரு. இந்த சைடு நம்ம ஜிம்மன் ஹோபி பக்கத்தில் நிற்கிறத பார்த்துட்டு நம்ம தேயாங்கும் வந்து பக்கத்தில் வராரு. நம்ம தான். ஸோ தேயாங் பார்த்துட்டு டே நீங்கள் கொஞ்ச நேரம் கூட எங்களை ஃப்ரீயாக விட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கேட்க, இங்கே பாருங்கள் சீனியர், எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நாங்கள் கேன்டீனுக்கு சாப்பிட வந்தோம், இங்கே பாரு எது பேசுகிறதா இருந்தாலும் வாழ்கிட்ட வச்சுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேரும் ஒரு மாதிரி சின்னதாக க்யூட்டாக ஃபைட் பண்ணிகிட்ருக்கானுங்க. பட் ஆப்போசிட்டில் 2 பேரும் நம்ம ஹோபியும் ஜிம்மனும் தான். அதுவா செல்லும் நான் உன்னை பார்க்க தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்லிகிட்ருக்கேன். இந்த சைடு நம்ம தேயாங் தான் அடப்பாவி அண்ட புழுகு ஆகாச புழுகுறான் அப்படின்ற மாதிரி ஷாக்காக ஜிம்மனை பார்க்க ஜிம்மன் லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு ஐஸை விங் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. இந்த சைடு ஹோபிக்கு அது எல்லாமே தெரியும். ஜிம்மன் வந்து இந்த மாதிரி அவர்கிட்ட போய் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவரை சும்மா ஒரு மாதிரி ஃபன் பண்ணிவிட்டு ஜிம்மன் அப்படியா உண்மையாவா என்னை பார்க்குறதுக்கா இங்கே வந்தால் நான் இங்கே இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுவா அதெல்லாம் ஒரு தனி ஃபீல் தெரியுமா, என் ஹார்ட் சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். இந்த சைடு நம்ம தான் ஜிம்மனை பார்த்துட்டு முறைக்கிறாங்க. அச்சிச்சோ முறைக்கிற அதே சீனியர் அப்படின்ட்டுருக்க. ஹோபி அதெல்லாம் கண்டுக்காத, அவெல்லாம் எதுவும் பண்ண மாட்டான். சரி ஓகே, எனக்கு எப்போ ஓகே சொல்ல போகிறேன், நம்ம எப்போ கம்மிட் ஆக போகிறோன்னு சொல்லிட்டு ஜிம்மன் கிட்ட ஹோபி கேட்டுட்ருக்கேன். எனக்கு இப்போ கூட ஓகே சொல்லணும் தான் ஆசை, பட் எனக்கு சீனியராக ரொம்ப பிடிக்கும். என்ன இல்லை ஆஸ் அ பிரதராக ரொம்ப பிடிக்கும். அவருக்கு நான் எப்படி சீட் பண்ணுவேன் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சீக்ஸில் லைட்டாக அந்த சின்னில் ஒரு மாதிரி ஃபிங்கர்ஸை வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த சைடு என் ஹார்ட் ரொம்ப பெயினாக இருக்குது. பட் இருந்தாலும் நான் வேணால் அவனை பிரேக்கப் பண்ணிவிட்டு உனக்கு ஓகே சொல்லிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபி கேட்க, இந்த சைடு நம்ம ஹோபியோட ஷோல்டர்லேயே ஒரு ப்ரெஸ் பண்ணுறாங்க டைட்டாக. இந்த சைடு ஜிம்மனோட ஷோல்டர் மேலே வச்சு இந்த ஹேண்டை எடுத்துகிட்டு ஒரு மாதிரி அச்சோ ஓவராக கோபப்படுறானோ, டே எலும்பை விட்டுறா நொறுக்கிற போகிற அப்படின்ற மாதிரி சைலண்ட்டாக கிட்ட சொல்ல என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஐப்ரோஸை ரைஸ் பண்ணி ஹோபியை கேட்க, சும்மா ஒரு ஜாலிக்கு எப்படி என்னை பிரேக்கப் பண்ணிவிட்டு நீ அவன்கிட்ட போயிடுவேன், என்னை பிரேக்கப் பண்ணிட்டு நீ போனோன்னா அவன்கிட்ட பணமாக தாண்டி போகணும் அப்படின்ட்டு சொல்ல,
அச்சோ டே இவன் என்னடா வர வர கொலகாரனா மாறுறா அப்படின்ற மாதிரி ஹோபி சொல்லிட்டு இருக்கு. அதெல்லாம் கண்டுக்காத டார்லிங், நீ என்கிட்ட வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி சரி போதும், இதுக்கப்புறம் கொலை பண்ணுறதா லைவாக பார்க்கணுன்னு ஆசைப்படாத, ஓடி போயிருங்க அப்படின்ட்டு ஹோபி சொல்ல இந்த சைடு ஜிமன் தான் ஸ்மைல் பண்ணிட்டு டார்லிங் அப்படின்ட்டு இருக்க. நம்ம என்னதான் போதும் உங்கள் ட்ராமாவை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த சைடு நம்ம தேயாங் தான் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்ல பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னுட்டு சொல்லி பார்த்துட்ருக்காரு. இந்த சைடு நம்ம ஹோபிதா ஸ்மைல் பண்ணிவிட்டு ஆமாம் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. இல்லை இப்போ தான் வந்திருக்கேன் ஹோபியாயாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்க. சரி சரி போ, உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ, நான் பே பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ தேயாங் எனக்கு உனக்கு என்ன சீனியர் இதெல்லாம் போங்கு, நானும் அவங்க கூட தான் இருக்கேன், எனக்கும் வேணும் அப்படின்ட்டுருக்கேன். அதெல்லாம் முடியாது அப்படின்போது நம்ம ஹோபியோட பாய் ஃப்ரெண்ட் இன்னும் தான் சரி சரி 2 பேருக்கும் என்ன வேணுமோ சாப்பிடுங்க, ஸோ நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல தேங்க்யூ சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் வந்து நம்ம ஹோபி சீக்ஸ்லேயே ஒரு மாதிரி ரப் பண்ணி சின்னதாக ஒரு பேட் பண்ணிவிட்டு ஓடிடுறான். இந்த சைடு என்ன ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்த. என்னோ ப்ரோ கோவப்படாதீங்க, கோவப்பட ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறா. இந்த சைடு 2 பேரும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு டேய் என்னை விருப்பத்தில்னா உனக்கு இந்த டேஸே போகாதில்ல அப்படின்ற மாதிரி என்னோ கேட்க. அவன் ரொம்ப க்யூட்ரா, சும்மா ஜாலியாக எப்போ பாரு ஒரு மாதிரி நல்ல ஜாலியான வைப்ரேஷன் இருக்கும். அவன்கிட்ட பேசணுன்னா கொஞ்சம் ஃபீலெல்லாம் அன்றைக்கி டேஸே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் தெரியும்ல அப்படின்ட்டுருக்கு. தெரியும் அப்படின்ற மாதிரி அவரோட ஃபேஸ் ரொம்ப சின்னதாகிடுதுன்னு சரி ஹோபிதா ஓ டார்லிங் ஏதே இந்த மாதிரி ஃபேஸ் சின்னதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து அவர் சமாதானம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ ஜிமன் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு ரொம்ப க்யூட்டில் அவங்க 2 பேரும் வந்துட்டு தேயாங்க பார்க்க தேயாங்க மொரன்னு முறைச்சிட்ருக்காரு. ஏன்டா எதுக்கு முறைக்கிற? டே எனக்கு புரியலடா, என்னடா ஆளுக்கு ஒன்று இழுத்து வச்சு பேசிகிட்ருக்காங்க, நீயும் அவங்க கூட அப்படியே ஈக்குவலாக ஃப்ளோட் பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டுருக்க. டே அவங்களாம் ஒரு மாதிரி ஜாலியான ஒரு கப்புள்ஸ் தெரியுமா, அவங்க கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு மாதிரி ஃபன் பண்ண ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் நம்ம ஒரு பர்சன் மேலே இடிச்சிடுறாரு நம்ம ஜிமன். அப்படியே மறைச்சிட்டு எவன்டா அவன் கண்ணா தெரியல, நான் தான் இது நடக்கிற வேலை தானே வந்திருக்கேன், ஆப்போசிட்டில் வர்றது பக்கத்தில் போக வேண்டியது தானே, கண்ணை நான் பொண்ணுலையே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்க்குறான். பார்த்தா நம்ம ஜேகே தான் செம்மையாக மறைச்சிட்ருக்காரு. அவர் வந்து கையில் வந்து பப்ஸு ஒரு மில்க்ஷேக்கு வச்சுருக்காரு. ஜிம்மன் வந்து ஜேகேயோட ஹார்டான செஸ்ஸில் ஒரு மாதிரி பம்பாய் மோதிருப்பாரா, அது அவருக்கு லைட்டாக ஒரு மாதிரி பெயினாக இருக்குப்பா, இவன் என்ன மனுஷனா கல்லா சி அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்க்க நம்ம ஜேகே மறைச்சிட்ருக்காரு. நான் நினச்சேன் இவனுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பாரு எங்கே பாரு வந்து இடிக்கிறது அப்படின்ற மாதிரி முறைக்க. சரி நம்ம ஜங்குக் தான் கொஞ்சம் வழி விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் மட்டும் எப்பப்பா சிங்கிளாகவே சுற்றுறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு டேய் கண்ணே தெரியலையா அவனுக்கு, எப்போ பாரு என் மேலே வந்து மோதிட்டே தான் இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து ஜங்குக்கிட்ட ஃபைட் பண்ணிகிட்ருக்காரு. என் தேங்க டே வேணாண்டா, அவனை பார்த்தா பயமாக இருடா, சும்மாவே அவன் திட்டுவான்டா, வாடா போகலாம் அப்படின்ட்டுருக்கா. இருடா நானும் அவன்கிட்ட மோதினேன், அவன் தான் என் மேலே வந்து மோதினான் அப்படின்ட்டுருக்கேன். இந்த சைடு ஜிம்மன் அப்படியே பேசிட்டு திரும்ப ஹலோ நான் ஒன்றும் உன் மேலே மோதலை, நான் இங்கே தான் நின்றுட்டுருக்கேன், நீ தான் கண்ணு தெரியாமல் என் மேலே வந்து மோதிருக்கேன், கண்ணை திறந்து இங்கே வச்சு பாரு, எப்போ பாரு நாலா பக்கமும் சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து மறைச்சிட்ருக்கேன். இந்த சைடு ஜிம்மன் தான் ஓவராக பேசுகிற ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை பார்த்துட்ருக்காரு. சரி தேங்க டி ஃபோர்டோ கேன்டீனில் தேவையில்லாமல் ப்ராப்ளம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. ஜங்குக் தான் போகிற ஜிம்மனே முறைச்சிட்டே இருக்காங்க. ஸோ ஜிம்மன் வந்து உள்ளே போகிறாரு, ஜங்குக் வந்து வெளியே வந்துட்டுருக்காரு. ஸோ அங்கே இருக்க அந்த ஸ்ட்ரீக்கிட்ட இருக்க அந்த கேன்டீனோட பெஞ்சில் தான் உட்கார்றாரு. இந்த ஜிம்மன் தான் 2 பேருமே போயிட்டு அந்த கவுண்டரில் அவங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கிட்டு அப்படியே என்ன பேரை யூஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போது ஜிம்மன் தேயாங் 2 பேரும் உட்காந்துட்ருக்க டேபிள் கிட்ட வந்து ஜிம்மனுக்கு ரொம்ப ஃபேவரட்டான சிக்கன் பப்ஸ் வந்துட்டுருக்கு. சிக்கன் பப்ஸு அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் மில்க் ஷேக் 2மே வந்து ஒரு பர்சன் ஒரு ஜூனியர் பாய் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஜிம்மன் எனக்கா நாங்கள் ஆர்டர் பண்ணலையே, ஆல்ரெடி நாங்கள் வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்ல இல்லை அந்த பர்சன் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனை கை காட்ட. ஸோ அங்கே நம்ம சுகா சார் தான் நின்றுட்டுருக்காரு. ஸோ சுகா பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த சைடு நம்ம தேங்க திரும்பி சுகாவை பார்த்து மறைக்கிறாரு. என்னடா பண்ணுறான் அவன் அப்படின்ற மாதிரி அவர் என்னை கேர் பண்ணுறார் மச்சான்
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மன் சொல்ல கேரில் தீய வாரி வைக்க அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு திரும்ப சரி ரொம்ப ஃபீல் பண்ணாத, இந்த மில்க் ஷேக் நீ குடி, பப்ஸை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னுட்டுருக்கு. ஆமாம், அந்த மனுஷன் இதுக்கு உனக்கு ஆர்டர் பண்ணும், அவர் நார்மல் கேரிங்காக இருக்கும் அப்படின்ட்டுருக்கு. எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அவருடைய பப்ஸை வந்து நல்லா சாப்பிட்டுட்ருக்காரு. இந்த சைடு நம்ம ஜிகே தான் ஜிம்மனோட ஆப்போசிட்டில் இருக்க ரொம்ப கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் இருக்க பிளேஸில் உட்காந்து ஜிம்மனை பார்த்து முறைச்சிட்டே இருக்காரு. கேன்டீனில் அவங்களுடைய அந்த பிரேக் டைமாக முடிச்சுட்டு 2 பேரும் அப்படியே கிளாஸ் ரூமுக்கு தான் போகிறாங்க. ஜிம்மன் அவங்க கிளாஸ் ரூமுக்கு கொஞ்சம் தள்ளி தான் வந்து நம்ம சுகாவோட கேபின் இருக்கும். ஸோ சுகா வந்து கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாய் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் ஜிம்மன் வாடா போகலாம் அப்படின்னு, நான் வரல நீ போ அப்படின்னு, வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து தேங்க இழுத்துட்டு போகிறாரு. ஸோ கேபினுக்கு தான் போகிறாங்க. சுகா அவரோட சேரில் உட்காந்துட்டு அவர் வந்து ஏதோ ஃபைல்ஸ் பார்த்துட்ருக்காரு. ஸோ அந்த கிளாஸில் நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டிய கிளாஸோட அந்த நோட்ஸ் எடுத்து பார்த்துட்ருக்காரு. இந்த சைட் ஜிம்மன் மெக்கமெண்ட் சார்ன்னு சொல்ல வா ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நிமிந்து பக்கத்துல நம்ம தேங்க தான் சுகாவை பார்த்து மறைச்சிட்டே இருக்காரு. இந்த சைட் துக்கா சின்னதாக ஒரு ஸ்மோக் பண்ணிவிட்டு ஜிம்மன் உன்னோட அசைன்மெண்ட் இந்தா, நீ பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனால நானே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து கொடுக்கு. இது இவனே அசைன்மெண்ட் கொடுப்பானா, இவனே எழுதி கொடுப்பானா, என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்க. இந்த சைடு நம்ம ஜிம்மன் தான் சுகாவோட சீக்ஸை ஒரு மாதிரி லைட்டாக பிஞ்ச் பண்ணுறாங்க. ஜிம்மன் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி சுகா கேட்க, ஐயோ சார் உங்கள் சீக்ஸ் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து அவர் சீக்ஸை ஒரு மாதிரி பிஞ்ச் பண்ண. இந்த சைடு நம்ம ஜிம்மனோட ஹேண்ட்ஸை தான் நம்ம தேங்க பிடிச்சி ஒரு மாதிரி இழுக்கிறாங்க. இந்த சைட் ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி சின்னதாக ஸ்மைல் வந்துடுது. என்னன்ற மாதிரி தேங்க பார்க்க, போதும்டா நிறுத்துடா அடி அவன்டா, அதுக்கு நான் என்னடா பண்ணுறது, எனக்கு அவர் சிக்ஸ் ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி மறுபடியும் பிடிச்சிக்கு நமக்கு. இந்த சைடு நம்ம சுகாதான் ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அச்சோ சார் உங்களுக்கு தான் தெரியும்ல எனக்கு உங்கள் சிக்ஸ் எவ்வளோ பிடிக்கும்ன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டுருக்க. ஓகே டைம் ஆகுது கிளாஸ்க்கு போ அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஓகே சார் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் நைட்டு அம்மாட்ட சொல்லிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் டின்னர் எடுத்துகிட்டு வந்து தரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அங்கேருந்து போகிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அனுப்பிடுறாரு. ஸோ இன்சைட் தேங்கும் அப்படியே மறைச்சிட்டே திரும்பி போயிட்டே இருக்காங்க. நம்ம போகலான்னு சொல்லிட்டு ஜிம்மின் தேங்க கூப்பிட்றேன். நீ போ, எனக்கு ஒரு டவுட் இருக்குது, நான் கிளியர் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு இருக்க. தேங்க பார்த்துட்டு ஜிம்மின் ஒரு மாதிரி நோட்டியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு மாதிரி குதிச்சுட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம தேங் அந்த ரூமை ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே தான் போகிறாங்க. இந்த சைடு சுகா தான் அவருடைய அந்த நோட்ஸ் ஒரு மாதிரி பார்த்துட்டே அந்த டோருக்கு நாக் ஆகுற சவுண்டை பார்த்துட்டு ஒரு மாதிரி அவர் ஹெட்டெல்லாம் அப் பண்ணல, ஒரு மாதிரி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு எதுவுமே கண்டுக்காத மாதிரி அவர் பாட்டுக்கு அவரோட அந்த நோட்ஸ் எடுத்துகிட்ருக்காரு. இந்த சைடு தேங் தான் செம கோவத்தோட நம்ம சுகா பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. ஸோ சுகாவுக்கு வந்து தேயாங்கோட ஃபுட்ஸ்லாம் தெரியுதா. ஸோ அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணுற, நான் உன்னை இருக்க சொல்லவே இல்லையே தேயாங் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். இந்த சைடு தேயாங்க்கு செம்மையாக கோவம் வருது. ஸோ ஜிம்மின் அவரை பிஞ்ச் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த சீக்ஸை பிடிச்சி 2 சீக்ஸை பிடிச்சி இழுக்கிறான். இந்த சைடு நம்ம சுகா டே வலிக்குதுடா என்னடா பண்ணுற கரடி போய் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு. என்ன என் முன்னாடி அவன்கிட்ட இப்படி சிரிச்சு பேசிகிட்டு இருக்கா. அவனுக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் அசைன்மெண்ட் தெரியும், அவன் பாய் ஃப்ரெண்ட், நான் எனக்கு ஒரு அசைன்மெண்ட் எழுதி தர மாட்டேன், அவனுக்கு மட்டும் எழுதி தர அப்படின்ட்டு இருக்கேன். அவன் வீட்டில் அவனுக்கு ஒர்க் இருக்குது. ஸோ அவங்க அம்மாவும் எனக்கு ரொம்ப ஃபேவரட், அதனால தான் அவனை நான் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன்ல. ஸோ அவனோட இன்டர்னல் மார்க் போயிடும். ஆஸ் ஒரு ப்ரொஃபஸராக இருந்தாலும் எனக்கு அவன் ஒரு நல்ல தம்பி. ஸோ அதனால் அவனுக்கு நான் எல்லாத்தையும் பண்ணுறேன், ஏன்னா எங்களோட பாண்டிங் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். எனக்கு அவங்க ஃபேமிலியை ரொம்ப பிடிக்கும், தெரியும்ல நானே ஒரு ஆஃப்னேஜ், எனக்குன்னு இருக்கிற ஃபேமிலி ஒரு மாதிரி ஃபேமிலியாக இருக்கிறது ஜிம்மனோட ஃபேமிலி தான், அதனால எனக்கு ஜிம்மனை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து க்யூட்டாக சொல்லிகிட்ருக்காரு. எனக்கு தெரியும், ஆனாலும் நீ ரொம்ப பண்ணுற சுகா அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. நான் என்னடா பண்ணேன், அவங்களோட அந்த வெஸ்ட்டை ஒரு மாதிரி பிடிச்சி அந்த ஃபைல்ஸ் ஒரு மாதிரி அவர் சேர்லேயே ஒரு மாதிரி உட்கார வச்சுக்கிறாங்க. அவரோட சேர்மன் சுகா என்ன பண்ணுறேன் அப்படின்னுட்டுருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், என்னோட சின்ன பாய் ஃப்ரெண்டை கொஞ்சிக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்றும் சின்னதெல்லாம் கிடையாது, உன்னை விட ஹைட்டு தான் தெரியுமா, இங்கே பாரு என்னோடய ஹைட்லாம் ஒன்றும் கிடையாது, உன்னை விட நான் 2 இன்ச் ஜாஸ்தி தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா சொல்லிகிட்ருக்கேன். இந்த 2 இன்ச் தானே, நான் சீக்கிரமாக வளர்ந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன்.
என்ன வளரு எல்லாமே சேர்ந்து வளருமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷுகா வந்து அவர் இயர்ஸ் கிட்ட போயிட்டு பேசிகிட்ருக்க ஒரு மாதிரி. எப்படின்னா ஷுகாவோட மேலே உட்காந்து தேயாங்க வந்து ஹிப்பில் ஹேண்ட்ஸை போட்டு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவருடைய இயர்ஸ் கிட்ட பேசிகிட்ருக்க இந்த சைடு. ஷுகா என்ன பேசுகிறேன் விட்டு. ஆமாம், டெய்லி ஜிம்மனை பார்க்குறேன்ற பேரில் என்கிட்ட வந்து ஃப்ளோட் பண்ணிவிட்டு அவன் பேர் சொல்லிவிட்டு ஃப்ரெண்டுன்னு சுற்றிட்டுருக்க அப்படி தானே? இப்படி ஜிம்மனை பார்க்க வந்து என்னை பிக்கப் பண்ணிடுறடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்ருக்காரு. ஸோ நம்ம தேயாங்கும் நம்ம ஷுகாவும் வந்து பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஜிம்மனோட பக்கத்து ஃப்ளாட்டுன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ ஜிம்மனை பார்க்க வரும்போது அப்படியே ஷுகா ஃப்ளோட் பண்ணி ஷுகா கூட அப்படியே மர்ஜ் ஆகிருப்பார். ஷுகாவுக்கும் தேயாங்க ரொம்ப பிடிச்சிருக்கா. அவர் வந்து சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுறது. அப்பப்போ ஜிம்மன் கிட்ட பேசும்போது லைட்டாக பொசசிவ் ஆகும். ஆனால் ஜிம்மனும் ஷுகாவோட அந்த பாண்டிங் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க வந்து ஒரு பிரதர் பாண்டிங் அந்த மாதிரி தான், ஒரு க்யூட் சின்ன பிரதர் அந்த மாதிரி தான் அவர் வந்து நம்ம ஜிம்மனை டேக் கேர் பண்ணிப்பார். ஜிம்மனை தவிர்த்து நம்ம தேங்காய் தவிர்த்து மிச்சம் யார்கிட்டையும் அவர் வந்து அவர் ஃபேஸ் ஸ்மைல் பண்ணி பேசி அவர் பார்த்ததே கிடையாது. ஸோ இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு கோவம் அந்த மாதிரி செல்ல சண்டை அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி தான். ஸோ அவர் வந்து க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. இந்த டோர் தான் ஒரு மாதிரி நாக் ஆகுது. யார் இந்த நேரத்தில் அப்படின்னும்போது தேயாங் கிளாஸ்க்கு டைம் ஆகுது வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட வாய்ஸ் தான். அதுக்குள்ளே பார்த்து போகிறானா பாரு இங்கே தான் இருக்கும் அப்படின்ட்டுருக்கு. என் பிரதர் அவனை எப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்ல. ஆமாம் அவனை ஏதாச்சும் சொன்னால் மட்டும் வேர்த்துட்டு வந்துடும் உனக்கு அப்படின்னுட்டுருக்கு. இன்னும் ஏதோ வேர்க்கலை தேயாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இயர்ஸ் கிட்டே பேச ஒரு மாதிரி ஹார்ட் ப்ரீத்தோட நீ விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி ஒரு மாதிரி அவர் ஹேண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு சட்டுன்னு எந்திரிச்சிட்றாங்க. எங்கே போகிறடா அப்படின்னு சொல்லி எனக்கு லாஸ்ட் டைம் ஆகுது போ. சரி ஈவினிங் வந்துடுவேல்ல அப்படின்ட்டுருக்கேன். என்னால் முடியாது நான் வரமாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேயாங்க அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம ஷுகா ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு காரடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணால் ஜிம்மன் தான் ஒரு மாதிரி தேயாங்கையோ ஒரு மாதிரி அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்த மச்சான், ரூமை டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தியா என்ன அப்படின்னு சொல்ல. வெறுப்பேத்தாதான் போகலாமா அப்படின்ட்டு மூஞ்ச விட்றேன்னு வச்சுருக்கேன். டேய் தயாங்கா இதெல்லாம் உனக்கு செட் ஆகலை, தயவு செஞ்சு இப்படி பண்ணாதான் எனக்கு சிரிப்பாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ரெண்டு பேரும் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. தயாங்கோ சிரிப்பு வந்துடும். டேய் ஏன்டா இப்போ மறுபடியும் மட்டும் கொஞ்சம் நான் காண்டாவது ஜிமன். சரி உனக்கு தான் தெரியும்ல அவர் என்னோட ஹாயாங். ஸோ என்னோட ப்ரோவாக இருந்தாலும் உன்னோட சேட்டிக்கு அளவில்லை ஜிமன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் போயிட்டுருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜிமின் அண்ட் நம்ம தேயாங்க அவங்களோட கிளாஸை முடிச்சுட்டு அப்படியே கிளம்புறாங்க. ஸோ தேயாங்க கிளம்பிட்டாங்க. ஜிமின் அவரோட பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு அவர் வீட்டுக்கு போனாங்கன்னா ஸோ வீட்டில் வந்து யாருமே இல்லை, டோர் வந்து க்ளோஸில் இருக்குது. ஃபோன் பண்ணால் ஜிமின் அவங்க அம்மாவும் அப்பாவும் சொல்லியிருப்பாங்க நான் இந்த மாதிரி ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்திருக்கோண்டா. ஸோ ஒரு ஃபேமிலி மேரேஜ் விஷயமா உன்னை கூப்பிட்டு போகலான்னா உனக்கு நீ காலேஜ்லேருந்து வர லேட் ஆயிடுச்சு, அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம், வர 2 days ஆகும். கீ வந்து ஆப்போசிட்டில் நம்ம ஜங்குக்கோட வீட்டில் கொடுத்துருப்போம் பர்ஜியான் அங்கிள் வீட்டில் அப்படின்னு சொல்ல. ஸோ ஜிம்மினும் இவன் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி காலிங் பெல்ல ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜேகேவோட ஃப்ளாட்டோட டோர் தான் ஓப்பன் ஆகுது. நம்ம ஜேகே உள்ளேருந்து ஒரு மாதிரி ஷர்ட்லெஸ்ஸாக ஒரு சின்ன ஷார்ட்ஸோட ஒரு மாதிரி செம்ம ஸ்வெட்டாக அவர் ஃபேஸை வைப் பண்ணிட்டு வராரு. அப்போ தான் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவருடைய அந்த ஹெட்டை ஒரு மாதிரி வைப் பண்ணிட்டு வர்றாரு போல இருக்குது. இந்த சைடு ஜிமின் தான் ஆன்ட்டு பார்க்குறாங்க. இந்த பாடியை காட்டியே நம்ம மயக்கிறோம் போல இருக்குது. எப்போ பாரு நல்லா இருக்காயா, நல்லா கட்டு சும்மா அப்படியே கேக்கு மாதிரி கடிச்சு தின்னரலாம் போலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் ஜேகேயோட ஆப்ஸ்லேருந்து அப்படியே மேலே ஏறி பார்க்குறாங்க. அவர் நெக்கில் இருக்க அந்த மோல் அப்படியே அவரோட ஜாக்கு மேலே இருக்க அந்த லிப்ஸ் கிட்டே இருக்க மோல் அப்படியே ஒரு ஃபேஸை பார்த்தா ஜேகேயோட ஐஸ் அப்படியே முறைச்சிட்டே நின்றுட்டுருக்கு. என்னன்ற மாதிரி ஐப்ரோஸை ரைஸ் பண்ணி இந்த செட்ஜிமன் ஒரு மாதிரி கோவமா கீ எங்க அப்படின்ற மாதிரி கேட்க உள்ளவா அப்படின்னு சொல்ல. நான்லாம் உள்ள வரல, ஆன்ட்டி எங்க அம்மா கீ கொடுத்துட்டு போனாங்களாம், கீ வாங்கி கொடு அப்படின்னு சொல்ல. அம்மா வீட்டில் இல்லைடா இரு நான் கால் பண்ணுறேன் உள்ளவா அப்படின்னு சொல்ல. நான்லாம் ஒன்றும் வரல, நீ கேட்டுட்டு எனக்கு கீயை கொடு, டைம் ஆகுது எனக்கு அப்படின்னுட்டுருக்க. இந்த சைடு ஜங்குக் தான் ஸ்மக் பண்ணிவிட்டு ஜிம்மனோட ஹேண்ட்ஸை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். ஜங்குக் என் கையை விடு, எதுக்கு இப்போ என் கையை பிடிச்சி இழுத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஜங்குக் வந்து ஜிம்மனை இழுத்த ஃபோர்ஸ்லேயே ஜிம்மன் உள்ள வந்து அப்படியே உள்ளே வந்துட்டுருப்பாரு. ஸோ டோரை லாக் பண்ணிவிட்டு ஜிம்மன் அந்த டோர்லேயே ஒரு மாதிரி
ஒரு மாதிரி சாய்ச்சிட்டு ஜிமன் கிட்ட வந்து நின்றுட்டுருப்பாரு. அவருடைய லிப்ஸ் கிட்ட வந்துட்டு ஜிகே அப்படியே ஜிம்மனோட ஐஸியே பார்த்துட்ருப்பாரு. இந்த சைடு ஜிம்மன் அவரை பார்த்து முறைச்சிட்டே இருப்பார். இது சைடு ஜங்குக் தான் ஒரு மாதிரி ஒரு சின்ன ஸ்மோக் பண்ணிவிட்டு ஜிம்மனோட லிப்ஸ்லேயே ஒரு மாதிரி டீப்பாக ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மன் தான் கொஞ்சம் செகண்ட்லேயே அப்படியே ஒரு மாதிரி பேக் கிஸ் பண்ணுறாங்க. இந்த சைடு ஜிம்மன் ஒரு மாதிரி ஜங்குக்கு 2 பேருமே ஒரு மாதிரி டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2 பேருக்கும் ப்ரீத் ஆகுது. ஒரு மாதிரி அவங்க ஒரு மாதிரி வாரே பண்ணிகிட்ருக்காங்க அந்த கிஸ்ஸில். இடையில ஜிம்மன் ஜங்குக்கோட ஆப்ஸ் எல்லாம் பிடிச்சி ஒரு மாதிரி தடவிட்டு ஒரு மாதிரி பிஞ்ச்லாம் பண்ணுறாங்க. இது ஜங்குக் தான் ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணிவிட்டு என்னடா பண்ணுற, எப்போ பார் கிள்ளி வைக்காத அப்படின்ற மாதிரி. இந்த சைடு நான் என்ன பண்ணுறது ஜங்குக்கோ, செம்மையாக இருக்கு, செம்ம நாட்டுக்கட்டி தெரியுமா நீ, அப்படியே ஆப்ஸ்லாம் இருக்கு பாரு, பிடிச்சி கட்டு அப்படியே கட்டிச்சு வச்சிடணும்னு தோணுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்டா எப்போ பார் போவட் மாதிரியே பேசுகிற, நான் தாண்டா அவங்ககிட்ட அப்படி இருக்கணும், நீ என்கிட்ட அப்படி இருக்க அப்படின்னும் போது எப்பவுமே டாப் மட்டும்தான் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை தெரியுமா அப்படின்னுட்டு ஒரு மாதிரி நாட்டியாக கேட்க, உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது, நீ கொஞ்சம் கூட திருந்த மாட்டே ஜமன் அப்படின்னுட்டு இருக்கான். நான் என்ன பண்ண ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஜேகேவோட அந்த ஷார்ட்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஷார்ட்ஸில் இருக்க ஒரு அந்த டைப் பண்ணுறதுக்கு இருக்கும் சரியுமா, அந்த டைப் பண்ணிகிட்ருக்க அந்த நாடால் ஒரு மாதிரி கோலம் போட்டிருக்காங்க. எங்கே இருக்குது உன் கை ஜிமன் அப்படின்னுட்டுருக்க, எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதை பிடிச்சி இழுத்துட்ருக்காரு. ஜிமன் வேணாம், அம்மா அவங்க பக்கத்தில் மார்க்கெட் போயிருக்காங்க, வந்துடுவாங்க, அப்புறம் இப்படி பார்த்தாங்கன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட நெக்கில் வந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பைட் பண்ணுறாங்க. டே வலிக்குதுடா, ஏன்டா கடிக்கிற, நான் எவ்வளோ கடிச்சாலும் நீ திருந்த மாட்டுற ஜிம்மன், எப்போ பாரு இருக்கிற எல்லா சீனியர்கிட்டே ஃப்ளர்ட் பண்ணிட்டு சுற்றிட்டுருக்கேன் அப்படின்னுட்டுருக்க, அந்த தருதலை கூட சேராதுன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேங்காய் பற்றி சொல்ல, இங்கே பாரு அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவனை பற்றி பேசாத, அண்ட் ஃப்ளர்ட் பண்ணுறதை பற்றி நீ கேட்காத, நான் ஏதாச்சும் கேட்டேன்னா நான் அவனும் யார் கூடயும் இங்கே ஃப்ளர்ட் பண்ணிவிட்டு சுற்றலை ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீ சுற்றக்கூடாது, அதுக்கு மட்டும் நான் உனக்கு பெர்மிஷன் தர மாட்டேன், அப்போ நீ மட்டும் பண்ணலாமான்ட்டு ஜேகே வந்து மாதிரி முறைச்சிட்ருக்கேன். டேய் அவங்க எல்லாருமே என்னோடய ஃபேவரட் ஹயாங்ஸ், சும்மா அவங்கள வேறுபடுத்தி பார்க்குறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னுட்டுருக்கேன். இந்த சைட் ஜிமன் அப்படி சொல்ல ஜேகே மறுபடியும் ஜிமனோட லிப்ஸை பிடிச்சி பயங்கரமாக ஒரு மாதிரி கிஸ் பண்ணி கடிச்சு வச்சுறாங்க. ஜங்குக் ஏன்டா அப்படி கடிச்சு வச்சுங்க பாரு, ப்ளீட் ஆகுது, அம்மா கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ நம்ம ஜிக்குக்கு அண்ட் ஜிமன் 2 பேருமே லவ்வர்ஸ். ஜிமனுக்கு ஜங்குக்கோ ரொம்ப பிடிச்சிருக்கும், ஜங்குக் கிட்ட போய்ட்டு ஒரு மாதிரி ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க, ஜங்குக்கோ ஜிமனை ரொம்ப பிடிச்சிருக்கும், அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஜிமனோட அந்த ஃப்ளர்ட்டியை தான் அவரால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, ரொம்ப கோவம் வரும். ஜிமனுக்கு எவ்வளோ ஒரு மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் ஜிமன் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவரும் நடந்துப்பார். ஜிமன் ஜங்குக்கை விருப்பத்தி பார்க்குறதுல அவளுக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஜங்குக்கும் தெரியும் ஜிம்மன் எப்படிப்பட்ட கேரக்டர். ஸோ அவர் வந்து ஒரு மாதிரி சைல்டிஷ் ஃப்ளோட்டி, ஆனால் அவரோட லிமிட்ஸ் அவருக்கு தெரியும். ஸோ எல்லாருமே அவர் வந்து பேட் இன்டென்ஷனில் இல்லை, ஸோ அவர் ஜாலியாக இருக்காருன்னா அதுக்கு அவர் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி அது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுற கேரக்டர். சரி இருந்தாலும் இந்த காண்டாகும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த விஷயந்தான் ஜிம்மன் பண்ணிக்கிட்டே இருப்பார் டெய்லி. இந்த மாதிரி அவங்க ஃபேமிலியில் யாராவது இல்லாதப்போ, ஸோ அந்த பால்கனியில் ஸோ ஏதாச்சும் டவுட் கேட்குறேன்ற பேரில் அப்பப்போ குட்டி குட்டி ரொமான்ஸ், குட்டி குட்டி கிஸ் அந்த மாதிரி தான் போகும். தயாங்க்கு வந்து இது இன்னும் தெரியாது, ஜிம்மன் வந்து ரிவீல் பண்ணலை. ஸோ பண்ணால் தயாங்க எங்கே ஷாக்கில் எப்போனா ஒளரி கொட்டி வச்சிருவானோ அப்படின்ற மாதிரி தான் ஜிம்மனோட மைண்டு வயசு. இந்த சைடு நம்ம ஜிம்மன் தான் ஜேகே வந்து கிடச்சிருப்பான் இல்லையா, ஸோ ஜேகேவோட ஹேரை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே அவருடைய பாடியை பிடிச்சி ஒரு மாதிரி நிப்பிள்ஸை பிடிச்சி ஒரு மாதிரி பிஞ்ச் பண்ணி விட்டுறாரு. டே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்க, ஜங்குக்கா அப்படின்னுட்டுருக்க, என்ன இங்கே இந்த தாட்டை பற்றி அவனுக்கு வலிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்ஸை பிடிச்சி ரப் பண்ணிகிட்ருக்காரு. வலிக்குது தான், ஆனால் இப்போ இல்லை, அது என்னோட ரொம்ப நாள் ட்ரீம் தெரியுமா, நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்குது, அதான் எப்போ பாரு எல்லாருமே உன் பின்னாடி வலிறாங்க, உன் பின்னாடி சுற்றுறத விட என் பின்னாடி சுற்றுறது கம்மி தாண்டா, யாருடா அந்த கேர்ள், எப்போ பாரு டெய்லி மாறாமல் அவனுக்கு ஃப்ளவர் அண்ட் சாக்லேட் கொடுத்துட்றான், ஜூனியர் பொண்ணுடா, நான் அவட்ட சொல்லிட்டேன் நான் அந்த மாதிரி எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்ட்டு, பட் இருந்தாலும் பரவாயில்ல சீனியர், உங்களுக்கு டெய்லி இந்த ரோஸ் அண்ட் சாக்லேட் கொடுக்கணுன்னு ரொம்ப ஆசை, நான் இங்கேருந்து போகிற வரைக்கும் உங்களுக்கு க்ரஷ்ஷாக
முடிச்சுக்கிறேன் அப்படின்னா சரி நோ ப்ராப்ளம் அப்படின்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் சொல்ல ஜங்குக் ஜிமனை பார்த்து முறைக்காத ஜங்குக்கான்னு சொல்லிட்டு அவரோட பேக்கெட்லேருந்து அந்த சாக்லேட் எடுக்க இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது ஜிமன் வந்து கொடுக்குறாங்க. எனக்கு ஒன்றும் வேணாம், உனக்கு வேண்டாம், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த சாக்லேட்டை ஒரு மாதிரி ஓப்பன் பண்ணி ஜிமன் வந்து அவர் லிப்ஸில் வைக்க போக ஜங்குக்கு ஒரு ஸ்மக் பண்ணிவிட்டு அந்த சாக்லேட்ஸை அப்படியே ஒரு மாதிரி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே ஜிமனையும் சேர்த்து கிஸ் பண்ணுறாங்க. சரி ஓகேடா, இந்த ஒன் ஷாட்டை இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இது எப்படி வந்திருக்கேனே எனக்கு தெரியல. ஸோ நான் எப்படியோ கொண்டு போகணுன்னு நினச்சேன், ஆனால் இது இப்படி வந்து முடிஞ்சிருக்கு. ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் கான்செப்ட்லாம் இருக்காது, சும்மா ஃபன்னாக தான் இருக்கும். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய கியூட்டி பை சிஸ்டருக்கும் வந்து அவளுக்கு விஷ் பண்ணிடுங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்டாப்பில் இருக்க அந்த 2 ஷார்ட்ஸோட நெக்ஸ்ட் பார்ட்லாம் போட்டுடுறேன். அண்ட் சரகிட் அண்ட் மதரும் வந்து ஜூன் போடுறேன்டா நெக்ஸ்ட் பார்ட்டு, ஓகேவா? பாய் ஆல். அழகான வார்த்தை நீ